Hello, I am Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. Treatment for osteoporotic spine fracture. The osteoporosis oda treatment வந்து 2 phases la பண்ணனும். First phase will be done in hospital by the doctor. Second phase will be done by the patient and their family in home itself. So first phase என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த ட்ரீட்மெண்ட் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து கொலாப்ஸ் ஆன போனை நாம் ஒட்ட வைக்க முடியாது. அவங்க வயசு ஆயிடுச்சுன்ற காரணத்தினால போன் வந்து ஹீல் ஆகாது. ஸோ ஹீல் ஆகாதுன்றதுனால அந்த டைனமிக் பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டைனமிக் பெயினை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த மூமெண்ட்டை நிறுத்தணும். டு ஸ்டாப் தட் மூமெண்ட் we will inject bone cement into the bone. This is not a surgery, this is just a procedure. நார்மலாக கையில் இடுப்பில் போடுற இன்ஜெக்ஷன் மாதிரியே முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டு லிக்விட் சிமெண்ட்டை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். 15 மினிட்ஸில் அது சொலிடிஃபை ஆகிடும். அந்த ப்ரொசீஜர் பேர் வெர்டிப்ரோபிளாஸ்டி ஆர் கைஃபோபிளாஸ்டி. இதை பண்ணி முடிச்சு அடுத்த நாளே பேஷண்ட் நடக்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா எலும்பு உடஞ்சதுக்கு உண்டான காரணத்தை ட்ரீட் பண்ணுறது. இப்போ காரியத்தை ட்ரீட் பண்ணிட்டோம், அடுத்தது காரணத்தை ட்ரீட் பண்ணுறோம். காரணம் வந்து கால்சியம் சத்து இல்லை, எலும்புக்கு உண்டான போன் மினரல் டென்சிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக பண்ணணும். இதை பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உடஞ்சிருக்கிற எலும்பை ட்ரீட் பண்ணிடுவீங்க. மீதி இருக்கிற எலும்பெல்லாம் உடையறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வெர்டிப்ரோபிளாஸ்டி கைஃபோபிளாஸ்டின்னு நான் 2 விஷயங்களை சொல்லியிருந்தேன். வெர்டிப்ரோபிளாஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா உடஞ்சிருக்க எலும்பு ஃபார்ம் பண்ண கேப்பில் நாங்கள் சிமெண்ட் போட்டுருவோம். ஸோ அந்த சிமெண்ட் செட் ஆனோடனே போன் மூமெண்ட்டை நிறுத்திடும். அது வெர்டிப்ரோபிளாஸ்டி. கைஃபோபிளாஸ்டி அப்படின்றது என்னென்னா உடஞ்சி எலும்பு நொறுங்கி இருக்கும். ஸோ ரொம்ப மோசமாக நொறுங்கிருச்சுன்னா எங்களுக்கு சிமெண்ட் போடுறதுக்கு கேப் இருக்காது. அந்த டைமில் ஜாக்கப் பண்ணுவோம். நாங்கள் அந்த பாடியை உள்ள ஒரு பலூன் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பலூன் மூலியமாக ஜாக்கப் பண்ணிவிட்டு தென் சிமெண்ட் போடுவோம். சிமெண்ட் போடுறது தான் அல்டிமேட் எய்ம். ஆனால் அந்த ஜாக்கப் பண்ணுறது கைஃபோபிளாஸ்டி, ஜாக்கப் பண்ணாமல் இருக்கிற கேப்பில் போடுறது வெர்டிப்ரோபிளாஸ்டி. ரெண்டுமே பண்ணலாம். 2 பண்ண அடுத்த நாளே பேஷண்ட் நடக்கலாம். இந்த ப்ரொசீஜர் எந்த ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் பண்ணாலும் சரி லாங் ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவையே கிடையாது. மேக்ஸிமம் 1 or 2 days இஸ் மோர் தென் எனஃப். இன்ஜெக்ஷன் கொடுத்து அடுத்த நாள் காலையில் தாத்தாவோ பாட்டியோ நடக்கலாம், அன்னைக்கே வீட்டுக்கும் போகலாம். நார்மலாக வெர்டிப்ரோபிளாஸ்டி அண்ட் கைஃபோபிளாஸ்டி போத் ஆர் டே கேர் ப்ரொசீஜர்ஸ். வி டோன்ட் டூ இட் அண்டர் ஜென்ரல் அனஸ்தீஷியா. ஆல்சோ லோக்கல் அனஸ்தீஷியாலே மைல்டு செடேஷன்லேயே பண்ணி முடிச்சிடும். ப்ரொசீஜரோட டைமிங் 15லிருந்து 20 நிமிஷம் மட்டும்தான். பேஷண்ட் கேன் வாக் ஆன் த சேம் டே இட் செல்ஃப். இந்த சின்ன ப்ரொசீஜருக்கு பயந்துக்கிட்டு இவ்வளோ ஏஜ் குரூப்பில் இதை பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் போது பெரிய பெரிய தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் நாமளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்.